ஒரு ஸ்டாண்ட் காலர் குர்த்தி ஃப்ரண்ட் ஓப்பன் வச்சு எப்படி செய்யலாங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுக்கு தேவையான நம்ம உடம்பு மெஷர்மெண்ட்டை டிரெக்டா எடுத்துக்கிறோங்க. எடுத்துட்டு ஒரு 2 இன்ச் ஆட் பண்ணி அந்த சைஸ்க்குள்ளத நம்ம வந்து கால்குலேஷன் போட்டு செய்வோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த இடத்துல 40 இருக்குதுன்னா நான் வந்து 42க்கு 40 தான் எக்ஸாக்ட் அளவு 2 இன்ச் கூட்டிட்டு அந்த 42க்கு கால்குலேஷன் ஃபார்முலா பிரகாரம் போட்டு செய்யற நேரம் என்னென்ன ஆன்சர் வருமோ அதை தான் நான் மார்க் பண்ணி கட் பண்ண போறேன். ஏன்னா நம்ம வந்து இந்த குர்த்தின்னு சொல்லையில வந்து நம்ம ரொம்ப டைட்டா வேர் பண்ண முடியாது, லூஸா தான் நம்ம போடணும். அதே மாதிரி காலரும் வைக்கிறோம். அப்ப இந்த ஸ்டாண்ட் காலர் வச்சு ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுக்குறோம், நம்மளுக்கு கம்ஃபர்ட்டா இருக்கணும் தானே. அதனால இதுல வந்து 2 இன்ச் நான் லூஸ் கொடுக்குறேன். 40க்கு 42. அதே சமயம் 40 சைஸ்ல வச்சு செஞ்சாலும் நம்மளுக்கு வந்து சில நேரம் எல்லாருக்கும் அது வந்து ஆப்ட் ஆகாது. உங்களுக்கு நீங்க வந்து உங்களோட கம்ஃபர்ட்டை பாத்துக்கிறங்க. நான் 42 சைஸ்க்கே இதை காட்டுறேன். ஆனா எடுத்த ஆக்சுவல் சைஸ் வந்து 40 தான். இப்ப அதை எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். இப்ப இந்த அளவுகளை கால்குலேஷனை 42க்கு என்னென்ன வரும்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து 42 நம்ம 12ஆல டிவைட் பண்ணா ஒரு ஆன்சர் வருது 3.5 இன்ச். அதுதான் நம்ம நெக்கிட கேப்பா வச்சுக்கணும். அடுத்தது ஃபுல் ஷோல்டர். இந்த 42 சைஸ்க்கு வந்து 15.5 இன்ச் ஃபுல் ஷோல்டர் வரும். அப்ப நம்ம வந்து அதை 2ஆ டிவைட் பண்ணி 7.25 வச்சிருக்கோம். அடுத்து செஸ்ட் மெஷர்மெண்ட், இதை 4ஆ டிவைட் பண்ணி 10.5க்கு வச்சிருக்கிறோம். அடுத்தது ஆர்ம் ரவுண்ட், ஃபுல் ஆர்ம் ரவுண்ட் வந்து இந்த 42 சைஸ்க்கு வந்து 9.5 வரும் ஒரு பக்கத்துக்கு. அப்ப 19 இன்ச் மொத்தமா வரும் ஃபுல் ரவுண்டு. அடுத்தது ஆர்ம் லென்த் மார்க் பண்ணணும். அதுவும் ஒரு கால்குலேஷன் தான். இந்த ஆர்ம் ரவுண்ட் வருது இந்த 9.5 இன்ச், ஒரு பாட்டுக்கு 9.5னா அப்ப அதுல 1 இன்ச் குறைச்சு 8.5 தான் நம்ம மார்க் பண்ணணும். இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட். இப்ப நம்ம வந்து இது 42 சைஸ்க்கு இந்த மெஷர்மெண்ட் சொல்லி இருக்கிறேன். இப்ப இதை நம்ம எப்படி மார்க் பண்ணலாம்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 44 இன்ச் உயரம் 2 மீட்டர் காட்டன் மெட்டீரியல் எடுத்திருக்கிறேன். இப்ப இதுல வந்து நான் எப்படி எடுத்திருக்கேன்னு சொன்னா ஒரு 30 இன்ச், ஒரு பக்கத்துக்கு 15 இன்னொரு பக்கத்துக்கு 15 சேர்த்து 30 இன்ச் பிரகாரம் துணியை வந்து 4ஆ மடிச்சு 2 ஃப்ரண்ட்டுக்கு 2 பாட்டு பேக்குக்கு 2ஆ எடுத்துட்டேன். அப்ப மீதம் உள்ளது ஸ்லீவ் இருக்கும். அப்ப நம்ம வந்து கரெக்டா இதுக்குள்ள செஞ்சிடலாம். இப்ப இதுல தேவையான லென்த் நீங்க எடுத்துக்கிறீங்க. நான் இதுல இருக்கிற லென்த்தையே அப்படியே எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எவ்வளவு உயரம் வேணுமோ உயரத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க. அடுத்தது ஷோல்டர் மார்க் பண்ணணும். இந்த ஃபார்முலா பிரகாரம் நம்மளுக்கு 42 சைஸ்க்கு வந்து 7.25 ஷோல்டர். அப்ப இந்த 7.25 ஷோல்டரும் தையலுக்கு ஒரு 1/2 இன்ச் சேர்த்து 8.25க்கு மொத்தத்துல மார்க் பண்றேன். அடுத்தது அந்த 8.25 அதாவது 8.25 மார்க் பண்ணிருக்கிறேன். அது மேல இருந்து நம்மளுக்கு மேல ஒரு தையலுக்கு 1/2 இன்ச் போயிரும், அதை விட்டுருங்க. அதுக்கு பிறகு அந்த தையலுக்கு போன பிறகு நம்ம 8.25 ஒரு 1/2 இன்ச் ஸ்லாண்டிங் கொடுக்கணும். 8.25க்கு மார்க் பண்றேன். இப்போ இதை வந்து இந்த இடத்துல உடம்பு மார்க் பண்ணணும். நம்ம எவ்வளோ வந்து இது வந்து 42 சைஸு. அப்போ நம்ம வந்து 10.5க்கு மார்க் பண்ணணும். 40 தான். இதில் வந்து நம்மளுக்கு 10 வர்ற இடத்துல கூட ஒரு 2 இன்ச்சு சேர்த்து நம்ம வந்து 10.5க்கு மார்க் பண்ணுறோம். அடுத்தது இங்கேருந்து ஒரு 1.25 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிட்டு இதை கர்வ் கொடுத்துடலாம். அப்ப 3.5 இன்ச்லயும் நம்ம வந்து அதாவது 1/2 இன்ச்சு கூட குறைச்சிக்கலாம். 3.5 இன்ச்சு வர்ற இடத்துல 3 இன்ச்சு ஃப்ரண்ட்டுக்கு மார்க் பண்ணணும். பேக்குக்கு நம்ம சரியா மார்க் பண்ணிக்கலாம். இப்ப இதுல 3 இன்ச் மார்க் பண்ணிட்டேன். இந்த 3 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து இந்த 1/2 இன்ச்சு கூட வந்து ஸ்லாண்டிங்கா கொடுக்கணும். இப்ப நம்மளுக்கு தையலுக்கு இங்க இருந்து இப்படி வரும். கழுத்துட இறக்கம் அந்த மேல கொடுத்த 3.25 இன்ச்சே நம்ம கொடுத்துக்குருவோம். இது வந்து நம்ம ரவுண்ட் ஷேப் பண்ணிக்கலாம். வி பிளக்கெட் மாதிரி நான் ஓபன் பண்ணி கொடுக்க போறேன். இப்ப அந்த கொடுக்கறதுலயும் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த இடத்துல விரிவாகவும் கீழே வந்து பட்டன் கொடுக்கற மாதிரி. அப்ப நம்ம மேல இருந்து 8 இன்ச்சுக்கு ஒன்று மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல இருந்து 8 இன்ச், 1 இன்ச் வரையும் கொடுத்துக்கலாம். அந்த வி மாதிரி விரிஞ்சு வர்றது. உங்களுக்கு ரொம்ப விரிய வேணாம்னா நீங்க 1/2 இன்ச் கொடுத்துக்கலாம், இல்ல 1.25 இன்ச் வரையுமே கொடுத்துக்கலாம். எனக்கு 1 இன்ச் போதும். இப்போ இந்த 1 இன்ச்சுக்கு லைட்டா மார்க் பண்ணிட்டு இந்த நம்ம மார்க் பண்ணிருக்கிற இந்த இடத்துல கொண்டாந்து இதை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு 1 இன்ச் இருந்தா நம்மளுக்கு போதும். அப்ப அந்த வி பிளக்கெட்டுக்கு
1 இன்ச் மார்க் பண்ணிக்கிறோங்க. அடுத்தது இப்போ நம்ம எப்பவும் போல் மார்க்கிங்க்கு போயிடலாம். மார்க்கிங் ஏரியாவுக்கு இப்போ இந்த இடத்துல மேலேருந்து ஒரு 15 இன்ச் வர்ற இடத்துல நம்ம வந்து அங்கே வந்து பத்தரை கொடுத்துருக்குறோம் உடம்பு. இந்த எனக்கு வந்து குர்த்தியில் வந்து அப்படியே போட்டால் தான் நல்லா இருக்கும். அப்போ நான் பத்தரையே மார்க் பண்ணுறேன். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் இடுப்புக்கிட்ட ஷேப் வேணால் நீங்கள் இதில் 1 இன்ச்சை குறைச்சி 9.5க்கு மார்க் பண்ணிக்கிறேங்க. நான் அந்த 10.5யே மார்க் பண்ணிட்டேன். அடுத்தது 15. இப்போ 15ல் நம்ம மார்க் பண்ணியாச்சு. அடுத்தது மேலேருந்து 21 இன்ச்சு 21 இன்ச்சில் தான் நம்ம சீட் மார்க் பண்ண போகிறோம். இந்த இடத்துல இந்த 10 கொடுத்துருக்கோம் தானே, அதில் 1 இன்ச்சு சேர்த்து 11 இல்லை 1.5 இன்ச்சு 12க்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம இதை கொஞ்சம் லூஸாக தான் போட போகிறோம், அதனால 12க்கு மார்க் பண்ணியிருக்கிறேன். 1.5 இன்ச்சு சேர்த்துருக்கிறேன் இதிலேருந்து. அவ்வளோதான். மற்றது கீழே அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல இருந்து இப்போ இங்கே 12 கொடுத்துருக்கோம் தானே, அதாவது 12 கொடுத்துருக்கோம் தானே, 12 இங்கே வந்து இன்னும் ஒரு 1 இன்ச்சு சேர்த்து 13க்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். பகுதி இந்த தடிச்ச பகுதியை நம்மளுக்கு அகலமாக கொடுத்துட்டு அதுக்கு பிறகு மார்க்கிங் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு நம்ம சீம் அலோன்ஸ் கொடுத்துக்கலாம். கீழே வரையில் நம்ம வந்து இதை 1 இன்ச்சுக்கு கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா அப்போ நம்மளுக்கு வந்து ஈஸியாக மடிச்சு தைக்கல அழகாக இருக்கும். இப்போ இந்த சைட் பார்ட்டை அப்படி கட் பண்ணிடலாம். பேக் பின் பக்கம் கட் பண்ண போகிறோம். பின் பகுதியில் ஃப்ரண்ட்டை விட 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இப்போ பாருங்க, நான் இப்படி வைக்கிறேன். 1 இன்ச்சு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. ஃப்ரண்ட்டை விட பேக் வந்து நம்மளுக்கு 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்கணும். இந்த போட்டாச்சு. அதே மாதிரி இப்போ நம்ம கழுத்துக்கு வந்து இந்த கேப் வந்து 3 தான் விட்டுருக்கோம். நம்ம 3.25 இருக்குது. இந்த இடத்துல இன்னொரு 1/4 இன்ச்சு சேர்த்து இந்த கேப் வந்து 3.5 இன்ச்சுக்கு வரணும். அதாவது மொத்தத்தில் இங்கே 3.5 இன்ச்சு பேக்கில், ஃப்ரண்ட்டில் 3 இன்ச்சு வரணும். இந்த இடைவெளி மற்றபடி ஷோல்டர்லாம் அதே அளவு தான். காலர் தானே வைக்க போகிறோம். இந்த 1/2 இன்ச்சை கொண்டாந்து இதோட சேர்த்து இதுதான் பேக் நெக்கு. மற்றபடி எல்லாமே சேம். இந்த கழுத்து பகுதி மட்டும்தான் நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணணும். மற்றபடி இது எல்லாமே நான் அப்படியே கட் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இந்த பேக் பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். இந்த ஃப்ரண்ட் பார்ட்டை எடுத்துட்டு இப்போ இந்த பேக் பார்ட்டை மட்டும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ இதில் வந்து இந்த வி ஷேப்புக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இது எந்த இடம் வரை நம்ம கொடுத்துருக்கோம் அது வரை வச்சுட்டு கீழே நம்மளுக்கு மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதிலேருந்து இதை கிராஸாக வியை இப்படி கனெக்ட் பண்ணிக்கிறணும். கனெக்ட் பண்ணிவிட்டு இதிலேருந்து 1 இன்ச்சு கேப்பு இந்த பிளக் கட் வர்ற அளவுக்கு இப்படி போட்டு பட்டி கட் பண்ணிக்கிறணும். இப்படியே ஒரு துணியில் வச்சு அயன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து தைக்கையில் உங்களுக்கு தைக்கிற வீடியோவில் காட்டுறேன். இப்போ ஸ்லீவ் கட் பண்ண போகிறோம். மீதமுள்ள பாட்டில் மேலேருந்து ஒரு 4.5 இன்ச்சு இறக்கிட்டு அப்படியே கொடுத்துக்கிறலாம். நம்ம ப்ளவுஸில் செய்கிற மாதிரி ஸ்லீவ் செய்ய தேவையில்லை. இதில் கரெக்டாக இதில் வந்து அப்படியே நம்மளுக்கு கொஞ்சம் லூஸாக தான் தைக்கிறோம். ஃபிட்டாக தைக்கையில் தான் அந்த மாதிரி தைக்கணும். இப்போ நீங்கள் அளந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னா நம்மளுக்கு 9.5 இன்ச்சு வேணும். 9.5 இன்ச்சும் தையலுக்கு 1.5 இன்ச்சு சேர்த்து 11 இன்ச்சு வேணும். கரெக்டாக இருக்குது. அப்படி பத்தலைன்னா நீங்கள் ஒரு ஜாயிண்ட் போட்டுக்கிறங்க. இப்போ கீழே வந்து நம்மளுக்கு அடி அகலம் ஒரு 6 இன்ச்சு இருந்தால் போதும். அதுக்கு பிறகு தையலுக்கு 1.5 இன்ச்சு. அப்போ நம்ம இதை இப்படி கனெக்ட் பண்ணிடலாம். இது பத்தாத பட்சத்துக்கு இதை தூக்கி இப்படி ஜாயின் பண்ணிவிட்டு மேலே மட்டும் இந்த இடத்துல போட்டுட்டு இப்படி கட் பண்ணிக்கிறேங்க. இது நம்மளுக்கு சரியாக இருக்கும்.